கலைஞர் அவர்கள் திட்டமிட்டு தகராறு பண்ணி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வேணும்னே பண்ணாங்க. அதான் உண்மையான நடந்ததே நான் சிஎம்கே நேரில் பேசுறேன். இவர் தான் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் ஜாதி வளர்த்தது. பாம்பை விட்டு பாப்பான கொல்லு சோகத்தை சொல்லிக் கொடுத்தது இவர் தான் இந்த நாட்டில். முதுகுளத்தூர் கலவரத்தை ஜாதி ஆக்குனது இவர் தான். நீங்க அதே மாதிரி இப்போ அவருடைய பதில பாருங்க. கலெக்டரையும் டிஐஜியும் மாத்தணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அதுக்கு அவர் சொல்ற பதில், கலெக்டரையும் டிஐஜியும் மாத்தினா மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் கொதிப்படைந்து விடுவார். அப்ப தவறு செய்யக்கூடிய அதிகாரிகள் அல்லது தவறு செய்கின்ற தனிநபரோ எந்த ஜாதியை சேர்ந்தவங்க கணக்குல தான் இப்போ நடவடிக்கை எடுக்க முடியுமா? இந்த வயசுல இவ்வளவு சின்ன புத்தி அவருக்கு வரலாமா? இந்த வயசுல இவ்வளவு சின்ன புத்தி அவருக்கு வரலாமா? ஜாதியை சொல்லக்கூடிய அளவுக்கு மிக சின்ன புத்தி. நமது ஐயா கருணாநிதி அவர்கள் செய்ததை நம்ம பார்க்கணுமா இல்லையா? தாமிரபரணி மாஞ்சோலை பிரச்சனை ஊதிய உயர்வு கேட்டு 70 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. 70 ரூபாய் எங்களுக்கு பத்தாது, 100 ரூபா, அதாவது 30 ரூபா அதிகமா கொடுங்க. அங்க இருக்கிற அந்த கூலி தொழிலாளர்கள் போராடினாங்க. நம்ம ஐயா கருணாநிதி என்ன பண்ணாரு? என்ன பண்ணாங்க? அங்க இருக்கிற காவல்துறையை ஏவி 17 பேர் தாமிரபரணி ஆத்துல உழுந்து தேவேந்திர குல வேளாளர்கள் உயிரை விட்டார்கள். இப்ப பாத்துக்க, எல்லா இடங்களிலும் ஆதி தமிழ் குடியான பறைய சமூகம் தேவேந்திர குல வேளாளர்களும் இப்ப அருந்ததியின மக்களுக்கு 3% உள்ஒதுக்கீடு கொடுத்துட்டோம்னு வாக்குக்காக கொடுத்திருக்காங்க. ஆனா சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு அருந்ததி இனத்தை சேர்ந்தவரை அடிச்சு தொங்க விட்டுருக்காங்க, தோட்டத்துல செத்து போயிட்டாரு. பாத்துக்க, இங்க எல்லாமே வாக்குகள் தான். திராவிட மாடல் அரசு என்பது ஒரு விளம்பர மாடல் அரசு. அந்த அரசுக்கு ஆட்சி செய்யவே தெரியாது. அப்ப நீங்க பாக்குறீங்க, வரலாற்று நெடுகவே இவங்க இந்த வேலையை செஞ்சுட்டே வந்திருக்காங்க. நிலங்களை குடிங்கிருக்காங்க, கொலை செஞ்சிருக்காங்க. இன்ன வரைக்கும் ஆதி தமிழ் குடியான பழைய சமூகத்தை சேர்ந்து கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிடல. இதையெல்லாம் பண்ணது பார்ப்பனர்கள் அல்ல, திராவிட என்று தெலுங்கு இனவெறி கொண்டவர்கள் தான் இந்த வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எத்தனை வருஷமா நம்ம கூட இருக்காங்க? 500 வருஷமா இருக்காங்க. 500 வருஷமா தமிழ் இனத்தை இவர்கள் அடிமையாக வைத்திருக்கின்றனர்.